வணக்கம் நண்பர்களே. போன நேர்காணலில் குழந்தை பிறப்பு பற்றிய முக்கியமான சந்தேகங்கள்லாம் நம்ம ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்ருக்கோம். அந்த வகையில் இந்த நேர்காணலில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறது என்னென்னா, ராஜநிலையில் வாஸ்து நிலைப்படியோட வாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது குறித்த சந்தேகங்களை இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலில் நான் பார்த்தேன், நிறைய ராஜநிலையிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய போட்டிருக்கிறது இந்த நிலைப்படி, அது வாஸ்து சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் நிறைய போட்டிருக்கீங்க. அது குறித்து இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஓகே. இப்போது வாஸ்து எதன் அடிப்படையில் பார்க்குறீங்க ராஜநிலையில்? நார்மலாக நம்ம பார்க்குற வாஸ்து பார்க்குறதுக்கும் ராஜநிலையில் பார்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வாஸ்து பார்க்காம வீடு கட்டுறது இன்றைய கால சூழ்நிலையில். அப்போ இந்த வாஸ்து பார்த்து வீடு கட்டினாலுமே அங்கே பிரச்சனையை தருது. அதுதான் பிரச்சனையே. சரிங்களா? எப்படி சார் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாக்கோ, இது நம்ம எங்களுடைய முழு ஆய்வுகள் நாங்கள் ரொம்பவே உள்ளே போய் பார்த்துருக்கோம். அப்போ எப்படி அப்படின்னாக்கும், ஒரு வாஸ்து பார்த்து கட்டினாலுமே அங்கே பிரச்சனைகள் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், நிலை அப்படின்றதான் முதல்ல நம்மளுடைய வீட்டிற்கு தலை வாசல். அந்த தலை வாசலை நம்ம சரியாக அமைக்கணும். எப்படி சரியாக அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அளவுகளை நம்ம சரியாக நிர்ணயம் பண்ணணும். அப்போ அளவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராஜநிலை அப்படின்னாலே, இந்த ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுக்கலை ஜோதிடம் தான். சரிங்களா? அப்போ இந்த அளவுகளை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும். எங்கெங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி ஒரு மனிதன் காலையில் எழுந்திரிச்சு இரவு தூங்குற வரைக்கும் சூட்சமமான முறையில் எல்லாமே இந்த நம்பர்கள் தான் நம்மளை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த நம்பர்களை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம காலையில் எந்திரிக்கும் போது அந்த 6 மணி அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நம்ம அலாரத்தை வைக்கிறோம். அப்போ அடுத்ததாக நம்ம 9 மணிக்குள்ளே நம்ம ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்ட்டு போகிறோம். இப்படி ஒவ்வொரு நாளுமே நம்ம இந்த நம்பர்கள் தான் நம்மளை ஆட்டி படைச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த நம்பர்களை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும். ஒரு வீட்டுக்கு உள்ளே நம்ம வரும்போது அந்த வீட்டின் நிலை அளவுகளை நம்ம எதற்காக சரியாக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தலைவாசல் வழியாகத்தான் நம்ம காற்று ஆனது உள்ளே வரும். பிரபஞ்ச சக்தி அப்படின்றது உள்ளே வர்றதே இந்த நிலை வாசல் வழியாக. அந்த நிலை வாசல் எதற்காக அவங்க உச்ச வீட்டில் இந்த நிலையை வைக்கணும் அப்படின்னாக்கா, நன்றாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதாவது ஈசானியத்தில் தான் ஒரு தலைவாசலை வைப்பாங்க. ஈசானியத்தில் உச்ச பகுதியில் தான் அந்த நிலைவாசலை வைப்பாங்க. அந்த நிலைவாசல் வைக்கிறது எதுக்காக அப்படின்னாக்கும், ஈசானியத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷய காற்றுகள், அந்த காற்றான விஷயங்கள், நல்ல காற்று வீட்டுக்குள்ளே உப்புகளை வரணும். அப்போ இந்த காற்று அங்கே கன்னி மூளை அப்படின்ற ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கணும். அங்கே எதற்காக நம்ம அடைத்து வைக்கிறோம் அப்படின்னாக்கும், அங்கே வெளியே போகக்கூடாது. அதாவது கன்னி மூலையில் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. இது வாஸ்து. வாஸ்துவில் கன்னி மூலையில் நம்ம பீரோ வைப்போம், பணம் காசு எதுவாக இருந்தாலும் அங்கே தான் வைப்போம். அப்போ அந்த இடத்த நம்ம அடைச்சி வச்சா தான் நம்ம வரக்கூடிய நல்ல விஷயங்கள் வீட்டில் தங்கும். அதற்காக தான் நம்ம வைக்கிறோம். அப்போ வீட்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த காற்று சரியான அளவுகளில் நம்ம நிலையை வச்சா தான் அந்த காற்று நல்ல காற்றாக உள்ளது. நல்லதும் இதில் தான் இருக்குது, கெட்டதும் பிரபஞ்சத்தில் தான் இருக்குது. எதை நம்ம சார்ந்து செல்கிறோமோ அதுவே நம்மளுக்கு பயனை கொடுக்கும். அப்போ இது மட்டும் கிடையாது. இந்த வாஸ்துவில் இந்த தலைவாசல் மட்டும் நம்மளுக்கு கிடையாது. அடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் இன்றைய காலகட்டத்தில் கீழே படி வைக்கிறது, அதாவது கட்டை வைக்கிறது. ஏன்னு கேட்டாக்கும், இது டைல்ஸு போடுறோம், அதனால் அது இதாக இருக்கும், அதனால் வேண்டாம், ஒரு ஃபேஷனாக இருக்கட்டும் அப்படின்னு தான் இன்றைக்கி கால சூழ்நிலையில் அப்படி தான் போகுது. எதற்காக இந்த மாதிரி செய்யும்போது என்ன பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், வீட்டில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க அங்கே பிரச்சனைகள் தரும். எப்படி சார்? அந்த கட்டை இருந்தால் மட்டும்தான் பெட்ரூம் ரகசியங்கள் பெட்ரூம்லேயே இருக்கும். அப்போ அந்த கட்டை இல்லை அப்படின்னாக்கும் பெட்ரூம் ரகசியங்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியற மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் நீங்கள் வீடு கட்டியிருக்கிறவங்கள பாருங்கள். அந்த காலத்தில் பெட்ரூமுக்காக இருக்கட்டும், எதற்காகனாலும் ஒரு கீழே ஒரு கட்டையை கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்தில் இருந்த பெட்ரூம் ரகசியங்கள்
இன்னைக்கு எப்படி இருக்குன்றது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டிடக்கலைங்கிறது மாறுறது தானே. கட்டிடக்கலை மாறுவதும் போல் நம்மளும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மாறித்தான் ஆகும். அது அந்த மாதிரி செய்யக்கூடாது. பாரம்பரியம், அதே தமிழர் பண்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் இன்னமும் நிலச்சி போயிட்டு தான் இருக்குது. அப்போ அதை சார்ந்து நம்ம வந்து செயல்பட்டால் மட்டுமே நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஒரு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எதுனாலும் அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்ம நகர முடியும். இப்போ அந்த நிலப்படிங்கிறது தலைவாசலுக்கு மட்டும் வச்சா போதாதா? ஒவ்வொரு ரூமுக்கு தனித்தனியாக வைக்கணுமா? அதாவது இன்றைய கால சூழ்நிலையில் வந்து தலைவாசலுக்குமே சிலர் வந்து வைக்கிறது இல்லை, அந்த படி வைக்கிறது இல்லை. தலைவாசலுக்குமே அந்த கீழே கட்ட வர்றதில்லை. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் அனைத்துமே வெளிச்சத்துக்கு வந்துடும், வீதிக்கு வந்துடும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ வந்து அது தலைவாசலுக்காக இருந்தாலும் சரி, நம்ம பெட்ரூமுக்காக இருந்தாலும் சரி, எந்த இடத்துக்காக இருந்தாலும் நம்ம நிலையை வைத்தால் அந்த நிலைக்கு கீழே வந்து ஒரு கட்டையை வைக்கிறது தான் கரெக்டான ஒரு தீர்வு. அப்படி பார்த்தா ஃபாரின்லலாம் அது ஃபாலோ பண்ணுறது இல்லையா சார்? அதாவது ஃபாரினில் கலாச்சாரங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும், அதையும் கேட்குறீங்க நீங்கள். இல்லை, நிலைப்படின்னு சொல்கிறதுக்காக நான் கேட்டேன். கலாச்சாரங்கள் அங்கே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்ற ஒரு விஷயமே அங்கே இல்லை, சரிங்களா? அப்போ அதற்கு தகுந்த மாதிரி தான் அங்கே அந்த கலாச்சாரங்கள் போயிட்டுருக்கு. அப்போ எதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணுன்றது ஒரு விஷயங்கள் இருக்கா இல்லையா? இப்போது உதாரணத்துக்கு சொல்லுங்கள், எந்த மாதிரி அளவுகள் வச்சா நல்லா இருக்கும் வீட்டுக்கு? அது வந்து அளவுகள் முதல்ல வந்து இந்த ராஜநிலையில், அதாவது இயற்கை சக்தி வாய்ந்த எண்கள் அப்படின்னு இருக்குது. அந்த எண்களை வைத்து நம்ம வந்து அளவுகளை எடுத்து சொல்லி, அது தனிநபரோட ஒரு ஜாதகத்தை பொறுத்து தான் எடுப்பீங்களா? இல்லை இல்லை, இந்த நிலை அளவுகள் அப்படின்றது வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் வரும். இந்த ஜாதகத்தை வைத்து எடுக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு தனியாக செல்ஃபோன் எண்ணு அல்லது வண்டி எண்கள் இதெல்லாம் தனிநபர் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போ வீடுனாக்க ஒரு 10 பேர் இருப்பாங்க, ஒரு 5 பேர், ஒரு சின்ன குடும்பமாக இருந்தால் ஒரு 5 பேர் இருப்பாங்க. அப்போ அனைத்து பேருக்குமே ஒரே விஷயங்கள் நல்ல எண்களை எடுத்து கொடுத்தாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பொதுப்படையாக போயிடும். பொதுவான நம்பர்கள் அப்படி தான் எடுக்கணும். வாஸ்து பற்றி இன்னும் வேறு என்னென்ன விஷயங்கள் எடுக்கலாம் இந்த ராஜநிலையில்? ராஜநிலை சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா முதல்ல ஒருவருடைய ஜாதகத்தில் பிறந்த தேதி, மாதம், வருடம் இதை வைத்து நம்ம வந்து பலன் எடுத்துடலாம். அடுத்து அவங்களுக்கு அதாவது திருமண தேதியை வைத்து நம்ம வந்து இந்த திருமணம், உங்களுடைய திருமணத்திற்கு பின் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துடலாம். அடுத்ததாக அவங்களுடைய செல்ஃபோன் எண்கள், வண்டி எண்கள், அடுத்து அவங்க ஏடிஎம் பின் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம்ல, பின் போட்டு எடுப்பாங்க. ஏடிஎம்மில் போய் கார்டை சொருகிட்டு பின்னை போடுவாங்க. அந்த பின் நம்பரை வச்சு நீங்கள் பணம் எடுத்தால் எப்படி செலவாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம அழகாக சொல்லலாம். அடுத்ததாக அவங்களுடைய பாஸ்வேர்டு, ஃபோனில் போடக்கூடிய பாஸ்வேர்டு எண்கள், சரிங்களா? இப்படி ஒவ்வொரு அவங்க நம்பர்களாக எதை தான் யூஸ் பண்ணுறாங்களோ அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்ல முறையில் மாற்றி கொடுத்து அவங்கள செயல்படுத்த வைக்கணும். இதுதான் இந்த ராஜநிலையில் இருக்கிற தந்திரமே. இந்த வாஸ்துங்கிறது நம்ம தனியாக வீடு கட்டி போகிறோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கிறோம். இப்போது காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆயிடுச்சு. அங்கே வாஸ்துங்கிறது கரெக்டாக பார்க்குறாங்களா? அதாவது இன்றைய கால சூழ்நிலை எல்லாருமே வாஸ்து பார்த்து தான் கட்டுறாங்க. அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எல்லாமே வந்து வாஸ்து பார்த்து தான் கட்டுறாங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் என்னோடய நண்பர்கள் வீடாக இருந்தாலும் சரி, அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தலைவாசலுக்கான நிலைப்படி இல்லாமல் தான் இருக்குது. ஓகே, அதனால தான் கேட்குறேன். அதான் அந்த பிரச்சனைகள் வந்து உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும், சரிங்களா? அது வெளிச்சத்துக்கு வரும்போது தான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு தெரிய வரும். அதனால் அதெல்லாம் தவறான ஒரு விஷயந்தான். அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாடகை வீட்டில் குடியிருந்தாலும் அந்த வீட்டுக்கு உள்ளே போனாக்கும் எப்படி இருக்குன்றது அந்த நிலை அளவு அங்கே வந்து வேலை செய்யும். அந்த நில அளவு வச்சு நம்ம இந்த வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா இல்லையான்றது தெளிவாக நம்ம எடுத்துடலாம். நண்பர்களே, இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பிரச்சனைகள் நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு ஒவ்வொரு நேர்காணல்லையும் அடுத்தடுத்து நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.